என்ன அன்பு வீடு ஒருவேளை மாத்தி வரட்டுமோ? யார் நீங்க? என்ன வேணும்? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல இங்க இருந்தவங்க எங்கக ரொம்ப அதிகாரமா கேக்குறாரே, ஒருவேளை அண்ணனோட கடன்காரனா இருப்பாரோ? ஆமா, என்ன கேட்டீங்க? எனக்கு கொஞ்சம் காது சரியா கேக்காது. சத்தமா பேசுங்க. இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க எங்க? இதுக்கு முன்னாடி நான் தான் இங்க இருந்தேன். இதுக்கு முன்னாடி நீங்க தான் இருந்தீங்கன்னா அழுகை. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு? அதுக்கு முன்னாடி யார் இங்கிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு முன்னாடி இப்ப நீங்க தான் இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி பின்னாடி திரும்பி பார்க்காம உங்களுக்கு யார் வேணும்னு முழுசா கேளுங்க. அப்பதான் எனக்கு புரியும். பா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல அன்புன்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் எங்க? ஓ, அண்ணனை தேடி வந்தீங்களா? அவர் இங்க இல்ல, அன்பே வந்துட்டாரு. ஐயோ, இவரோ இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ? உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க. சிரிப்பு வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். உடாருங்க, உட்காருங்க. இவர் யாரு சார்? இவன் என் தம்பிதான் சார். அது போது, எப்பா இவங்கெல்லாம் யாரு? இவங்க என் அம்மா, இவங்க என் தம்பியோட வைப்பு. வணக்கம். வணக்கம்மா. அன்பு சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. சார், நம்ம ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர்மா. ஓகோ, ஆமா. கண்மணி எங்க? ஐயோகா, உலம்பா கண்மணி எங்கன்னு தானே கேக்குறேன். என்னம்மா உன் கண்ணையே தானமா கேட்ட மாதிரி பாக்குற? அது ஒண்ணும் இல்ல சார். அதுகா சொல்லுங்க. ஆமாப்பா அவங்க அம்மா வீட்ல இருக்கா சார். இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இப்படிதான். அம்மா வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் மறந்துருவாங்க. அதுவும் எதிர் வீடு அம்மா வீடா இருந்தா பூத்த வீட்ல தங்குவாங்களா? ஆமா சார். சரி சரி, அவங்கள கூப்பிடு. ஒரு குட் நியூஸ் இருக்கே சொல்லிட்டு கிளம்புறேன். பரவால்ல சார். நீங்க என்கிட்ட சொல்லிடுங்க, நான் உங்ககிட்ட சொல்லிறேன். உங்களுக்கு எதுக்கு சார்? சார் எனக்கு என்ன பேசுறோம்? பெத்த வீட்ல இருக்கிறவங்கள கூப்பிட உனக்கு தான் சரவம் மாதிரி தெரியுது. அப்ப நானே போய் கூப்பிடுறேன். சார் 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 என்ன சார்? நீங்க நான் அப்படி சொல்லல சார். வேண்டாம் சார். நானே போய் கூப்பிட்டு வரேன் சார். டேய், இப்ப ஷேர் எடுத்த போடா. இத வந்துறேன். சார்கா, ஐயோகனமா நத்துறீங்க. நானும் உங்க கூட தானே பெரியமா இருக்கேன். எனக்கு மட்டும் இப்படி தெரியும். இந்த காலத்து பசங்களுக்கு எதுக்கெல்லாம் சோம்பல் தரேன் பாருங்க. சிரிப்பு கண்மணிகா அந்த எஸ்ஐ புண்ணியராஜ் வந்திருக்காரு. ஏய் ராத்திரி என்னமா? அவருக்கு தெரியல, நீ வந்தாதான் சொல்லுவேன்னு சொல்றாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாயன் ப்ளீஸ். பிள்ளைங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா அந்த போலீஸ்காரன்? கொஞ்சம் சீக்கிரம் வாக்கெட் பண்ணி ப்ளீஸ். ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அன்பு சார்? என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியல. இங்க கண்மணி அங்க வரலன்னா கண்டிப்பா பிரச்சனையாகும். நீங்க 2 பேரையும் எதுக்காக இப்படி நினைக்கிறீங்கன்னு சிவகாமிக்கு தெரியாது. போலீஸ் அவங்க கிட்ட ஏதாவது கேட்டு அவங்க ஏதாவது உளராட போறாங்க. அதுக்குதான் சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரமா கண் ப்ளீஸ். அதுலயே சீக்கிரம் கை கழுவு, கை கழுவு, சீக்கிரம் போ. சீக்கிரமா? சீக்கிரமா போமா, அவங்க நிக்கிறாங்கல்ல. கருசிட்டி, எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல சார். வந்துட்டாங்க. சார் சார் வாங்க. எப்ப வந்தீங்க? அத்தை சார், அவருக்கு காப்பி ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? கார்த்தி சார உட்கார சொல்ல வேண்டியதுதானே, உட்காரவா சொல்லணும். சார் கார்த்திக்கு போலீஸ்னா கொஞ்சம் பயம். அதான் எப்படியும் முடிக்கிறாரு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்த்தி, நீ பயப்படாதா சார். நம்ம போலீஸ் தான் நல்ல போலீஸ். நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்க ஏன் இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப பவித்ரா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பால் பாக்கெட் எடுக, அப்படியே போட்டுக. நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சே பாக்கல. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணான்னு உனக்கே தெரியாதா? இல்ல, எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? கார்த்தி, ஏதாவது எங்கள பத்தி சொன்னீங்களா? நான் என்னையா பண்ணுவேன்? சார், உனக்கு தெரியாதே. நிஜமா எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ், அது என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க சார். ஆமா சார், நீங்களே சொல்லிடுங்க. பாட எடுமானி, இந்த வீட்ல உன் மாமியாரே சாப்பிடல. நீ என்னடானா உன் அம்மா வீட்ல போய் சாப்பிட்டு வர. இப்ப இவரு சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சாப்பாடு ஒட்டி இருக்கு தொடர் வாய்க்கிட்ட சாப்பாடு. மூச்சு வாங்குதல இந்த புழுப்புண்ணியாச்ச யாராலையும் ஏமாத்த முடியாது. ஆமா சார். சார், ஏதோ குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லவே இல்ல. நீங்க எதுக்கு வந்தேங்கிறது. ஆமா, ரொம்பக உங்க ஹோட்டலுக்கு ஸ்டீல் வச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அத பத்தி என் மாப்பிள்ள ஒருத்தர்ட்ட பேசுனேன். அவர் அந்த புட்டன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறாரு. உங்க கேஸ பத்தி விசாரிக்கும்போது நீங்க ஏதோ பைன் கட்டணும்னு சொன்னாங்க. ஆமா சார், ஓனர் ஜீவா ஏற்கனவே பபைன் கட்ட போனப்போ அந்த ஆபீசர் லீவ்ல போயிட்டதா சொன்னாங்க சார். அதான் ஓனர் திரும்ப வந்துட்டாரு சார். அதெல்லாம் நான் பேசிட்டேப்பா. என் பைனல மட்டும் கட்டுங்க, நாளைக்கு போய் பாக்குறீங்களா? இல்ல சார், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? பொய் பணத்தை கட்ட போறீங்க அவ்வளோதானே. சார், அந்த பணத்தை ரெடி பண்றதுதான் சிக்கல். அதான் உங்க ஓனர் பணத்தை வச்சிருக்காருமா. அவட்ட சொன்னா கட்ட போறாரு. நீ ஏன் பதில் படுற? நிச்சயமா அவரால இந்த பணத்தை கட்ட முடியும் சார். ஆனா இது நாங்க பண்ண தப்பு. அதுக்கு நாங்க தானே பிரயாஜித்தம் பண்ணணும். அதான சரியா இருக்கும்.
சரி, நீங்க எப்படி பணத்தை ரெடி பண்ண போறீங்க? அதனால தான் சார், அந்த புட்ராக்க வச்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பிசினஸ் கொஞ்சம் நல்லா நடந்துச்சுன்னா, இன்னும் 2, 3 நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடுவோம் சார். அக்கா பண்ண தப்புக்கு பொறுப்பேத்துக்கிறது பெரிய விஷயம்தான். ஆனா, ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்கப்பா. சீக்கிரம் ஆள வேண்டிய பாருங்க. நான் மாப்பிள்ளை சொல்றேன் சரியா? சரிங்க சார், கண்டிப்பா சார். சீக்கிரமே நாங்க பணத்தோட வரோம். ரொம்ப நன்றி சார். அக்கா தேங்க்யூ சார். இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்கவே மாட்டோம் சார். அத மறக்கறத விடுங்க. இன்னொரு விஷயத்தை மறந்துட்டீங்களேக்கா, என்ன சார்? வேற என்ன விஷயம் சார்? அக்கா, இப்படி பூந்த வீட்ட மறந்துட்டு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போய் தங்கிடாம பூந்த வீட்டையும் நல்லா பாத்துக்கணும். புரியுதா? அம்மா ஒருவேளை இவங்க உங்கள ஒழுங்கா கவனிச்சுக்கலன்னா எனக்கு ஒரே ஒரு போன போடுங்க. நான் வந்து உங்கள கவனிச்சுக்கிறேன். புகா சார், நீங்க யாரோ எவரோ என் பிள்ளைங்க மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. நான் கும்பிடுற சாமிதான் உங்க ரூபத்துல வந்திருக்கு போல இருக்கு. பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குமா? உடம்ப பாத்துக்கன்னே நான் வரேன்மா. பத்திரம் சார். ஐயோ சாரி சாரி, என்ன பத்திரம் சார், சாரி சார். நீங்க அந்த பக்கமா போவீங்கன்னு நினைச்சிட்டேன். யார் தம்பா அந்த டிஸ்டர்ப், சாரி சார். ஏதோ தெரியாம பண்ணிட்டான், என் தம்பிதான் சார். அவன மன்னிச்சு விட்டுருங்க சார். அவன் அப்படிதான் சார். ஓகே சார், கோவப்படாதீங்க, போங்க சார். போயிட்டு வாங்க சார். அப்பாட்டா, டேய் கார்த்தி, இங்க இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? பெர்ஃபார்மன்ஸ் மம்மி, சும்மா அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ். அடடா அடடா, ஐயோ, என்னம்மா கலக்குறாங்க அண்ணி. அண்ணி சும்மா சொல்லக்கூடாது. சும்மா பெர்ஃபார்மன்ஸ கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டீங்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தான். நானும் இந்த டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருப்பேன்ல. ஏய் கார்த்தி, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏண்டா இப்படி பண்ற? நான் என்ன சும்மா இருக்கணும்? தியேட்டர்ல மொக்கை படம் பார்த்தாலே சும்மா விசில் அடிச்சு பக்காவா பாக்குறவன் இந்த கார்த்தி. அப்பா அண்ணியும் நீயும் இப்படி ஒரு படம் காமிச்சிருக்கீங்க. நான் எப்படி சும்மா இருப்பேனே? முடியகா அண்ணி பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி உன் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மிதாயா தெரியாம என்ன பேசிட்டு பாட்டி? நீங்க என் மேல கோவப்படலன்னா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? கையை உனக்கு என்கிட்ட இல்லாத உரிமையா? நீ சொல்லு வெண்ணிலா, உட்காரு. இல்ல பாட்டி சிவகாமி ஆண்டியையோ மத்தவங்களையும் நீங்க வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாதுன்னு தோணுது. இதெல்லாம் ஏதோ என்னால தானோன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு பாட்டி. புகா. இதுல உன் தப்பு என்னமா இருக்கு? திமிர் பிடிச்ச கழுத. அவ பேசுன பேச்சு வீட்டை விட்டு அனுப்பாம, அவ இஷ்டத்துக்கு பேசிட்டோம்னு நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா பாத்தீங்களா? இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இத நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஐயோ வெண்ணிலா, இது உன் மேல இருக்கிற கோவம் இல்லம்மா. அந்த சிவகாமி இருக்காளே எல்லாம் அவள் மேல இருக்கிற கோவம்தான்மா. அம்மா கோவப்படுறதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. என்னமோ அவளுக்கு மட்டும்தான் அன்பு மேல அக்கறம் இருக்கிற மாதிரி பேசினா கோவம் வரதான செய்யும். அங்கிள், நீங்களும் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சிவகாமி ஆண்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசல. அவங்க நம்மள வச்சு கேம் ஆடுறதுக்கு நம்மளே கிரவுண்ட் கட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றேன். என்ன கேம்? என்ன பிளான்? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுமா? இதுக்கு முன்னாடி சிவகாமி ஆண்டி உங்க முன்னாடி குரலை ஏத்தி பேசி இருப்பாங்களா? என்னைக்கும் இல்லாத மாதிரி தொட்டதுக்கெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணும்போதே தெரியல. அவங்க ஒரு பிளானோட தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு. ஆமாமா, வெளியில சொல்றது சரிதான். வழக்கமா செய்ய வேண்டிய வேலையை ஏன் செய்யலன்னு நான் அவள கேட்டதுக்கு என்ன எப்படி கோபப்படுத்துற மாதிரியே பேசுனா தெரியுமா? எதுக்கு இப்படி பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு சொகுசான வீட்டை விட்டுட்டு எதுக்கு வெளிய போகணும்னு விருப்பப்படணும்? உங்களுக்கு என்னமா புரியல பாட்டி? அவங்களுக்கு அன்பு எங்க இருக்காருன்னு நல்லா தெரியும். ஏற்கனவே நம்ம மேல கோவமா வீட்டை விட்டு போனவங்க அங்க அன்பு கிட்ட போய் என்னமோ நாம தான் வேணும்னே அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோம்னு சொன்னா அன்புக்கு இன்னும் நம்ம மேல கோவம் வரும். அன்பு உங்களை வெறுக்க தொடங்குவாரு. போயும் போயும் உங்களுக்காக கண்மணியை துரத்திட்டோமேன்னு வருத்தப்பட்டு அவர் திரும்ப கண்மணியோடு சேர்ந்துருவாரு. அப்புறம் அன்பு நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாரு. அவங்களோட மொத்த பிளானும் உங்களையும் அன்புவையும் பிரிக்கிறதுதான். என்னதான் தன்னோட புள்ளை பெரிய திறமைசாலியா இருந்தாலும் பெருசா சம்பாதிச்சாலும் உங்க நிழலுக்கு கீழதானே இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படியாவது மாத்தி அன்பு உங்களுக்கு எதிரா திருப்பி உங்களோட மரியாதையை குறைக்கணுங்கிறதுதான் அவங்களோட திட்டம். அவங்களா வீட்டை விட்டு போயிட்டா அன்புக்கு உங்க மேல கோபம் வராது. அதனாலதான் உங்களை கோபப்படுத்தி உங்க வாயாலேயே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. உங்களை அவங்களால நேரடியா எதிர்க்க முடியாதுங்கிறதுனாலதான் என்ன ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சிவகாமி எனக்கு எதிரா இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காளா? அம்மா, அவ சாதாரண ஆளே இல்ல. எனக்கு அப்பவே தெரியும்.
அவ இப்படி செய்யக்கூடிய ஆளதானே. அம்மா, இப்ப நம்ம என்னம்மா செய்ய போறோம்? அவ என்னையும் அன்பையும் பிரிக்கலாம்னு திட்டம் போட்டா அவனை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. பண்புவை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் இந்த வீட்ல இந்த ராஜேஸ்வரி வச்சதுதான் சட்டமா இருக்கும்னு அவங்க எல்லாருக்கும் சீக்கிரமாவே புரிய வைக்கிறேன். என்னம்மா சத்தம்? அது இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். பெண்ணிலா யாருமாங்க? என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல பாட்டி. அப்புறம் டீ எப்படி இருக்கு? வீட்ல ஒரு ஸ்டவ் இருந்தா நானே போட்டிருப்பேன். ரொம்ப சுமாரா இருக்கு. ஆமா, இதை விட நானே பெட்ரா போட்டிருப்பேன். கடையில போட்டா நான் என்ன பண்றது? அதுவே தெரியல. பேசாம குடிப்பியா? சிவகாமி ஐயோகா, இதெல்லாம் அது பொம்பளை இல்லாம இருந்த வீடு வீடாவே இல்லம்மா. மாப்பிள்ளைய கவனிச்சுக்க இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல. அதான் இப்ப இனிமே இத வீடா செட் பண்ண போறோம். சரி, இத வச்சுட்டு வந்துறேன். மே ஹெல்ப் யூ. சிவகாமி வாழ காய்ச்சே. நீ என்ன வேணாலும் சொல்லு காவேரி. நம்ம வணங்குற தெய்வம்தான் அந்த போலீஸுக்காரரை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். ஆனா அந்த ப்ரூப் பொன்னியராஜே அசந்து போற அளவுக்கு ஒரு ஆக்டிங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதுதான் இன்னைக்கு ஹைலைட்கா. என்னதான் அவங்க நடிச்சாலும் அவங்க பிரிஞ்சிருக்கிற இந்த நேரத்துல மறுபடியும் அவங்கள அந்யோன்யமா பார்க்க முடிஞ்சதே, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது அண்ணி பெரிய தில்லாலங்கடி. டேய், ஏண்டா என் மருமகள பத்தி தப்பா பேசுற? பின்ன போலீஸ் முன்னாடி நடிச்சா பரவாயில்ல, நம்ம முன்னாடியே என்ன ஒரு ஆக்டிங்கா போடுறாங்க? எப்பா, ஏன்பா தம்பி, அந்த நாடகத்துல நாம எல்லாருமே ஒரு அங்கம்தானகா. கரெக்ட் கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். போடுங்க போடுங்க. 4. அதான் ஏன் 4 போடுமாகா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அதக எடுத்து வைங்க. அதான் 4 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள வசரு என்ன விளையாடுவீங்களா? ஆமாண்ணே, தாய கட்ட உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்ததே காவேரி ஆண்டிதான். ஐயையோ கார்த்திக், இது சீரியஸ். இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்க அம்மா. அவன்தான் அப்படி இருக்கானான்னு நீங்களும் அப்படியாம்மா எல்லாரும் கூடயும் சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. நீயும் அண்ணிய மட்டும் காலையில புருஷன் பொண்டாட்டி மாதிரி பழகுனீங்கள, அதே மாதிரிதான் நாங்களும் அப்படியே தெரிஞ்சவங்க மாதிரி பழகுறோம். அவ்வளவுதான். என்ன மாமா சிரிப்டே? என்னடா நீ திருந்தவே மாட்டியா? காலதான என்கிட்ட அடி வாங்குனேன். அது கூட உனக்கு உரைக்கலையா? அம்மா, என்னம்மா இது? வீட்ல யாரையும் காணோன்னு பார்த்தா எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேன்மொழி மணி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? வேலைக்கு கிளம்பணுங்கிற பயம் இல்ல உனக்கு. நீயும் டென்ஷன் ஆகாத கண்மணி. நான் ஒரு அரை நிமிஷத்துல கிளம்பிருவேன். முதல் விக்கெட், 2வது விக்கெட். அது போலாமாக்கா? போலாம் வா, போயலாம் வா. என்ன எல்லா விக்கெட்டும் அவுட் ஆகுது.